ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காந்தி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம். நாளை பிப்ரவரி 14 மாசி மாதத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம். ஒரு வருடத்தில் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள்ல ஒரு நாளாக இந்த சனி பிரதோஷம் நாளானது சிவனுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம எடுக்கக்கூடிய விரதங்கள் சனி பகவானால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே முழுமையாக தீர்க்கும். இந்த ஒரு நாள் நமக்கு சிவனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்னொரு பக்கம் சனி பகவானால் நம்ம பட்ட கஷ்டங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். சனி பகவான் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் துரோகங்கள் அது மட்டும் இல்லாம நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்து கிடைத்த காயங்கள் பணத்தால் ஏற்பட்ட நஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே கர்மம் போல் கரைத்துவிடும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய போகின்ற இந்த ஒரே ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியமைக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க தவறாம இந்த ஒரு நாள்ல செய்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இந்த சனி பிரதோஷம் அதோட சக்தி என்னன்னு நீங்க முழுமையாக முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பிரதோஷம் என்பது சனி பகவான் அதனுடன் சிவபெருமான் இருவரின் சக்தி ஒன்றாக செயல்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இன்று சனி பகவானின் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க முயற்சிகள் எது செய்தாலும் அதுல உங்களுக்கு பலனானது உடனடியாக கிடைக்காது. நீங்களும் ஒரு செயலானது முடிவடைவது போல் இருக்கும். இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களும் உங்களுடைய மனதிற்குள் என்னடா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு, இதற்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு நீங்க மனதிற்குள் நினைத்து கொண்டு இருப்பீங்க. இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கும். இதற்கு நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சனி பகவானின் தாக்கம் உங்களை விட்டு குறைந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்வில் வெற்றியானது கிடைக்கும். எனவே இதனால உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்து பணமானது வரும், ஆனா உங்களுடைய கையில தங்காது. நம்பிக்கை வைத்தவர்கள் உங்களிடம் துரோகம் செய்து விட்டு போவாங்க. இது போல பல கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணமாக இருந்தது சனி பகவானுடைய தாக்கம். ஆனா இந்த பிரதோஷ நாட்கள்ல அதே சனி பகவானை உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்காக தெய்வமாக மாறி இருக்கிறார். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க விரதம் இருப்பது அவ்வளவு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும் தெரியுமா? விரதம் என்பது உடலுக்கு செய்யக்கூடிய ஒரு கட்டுப்பாடு மட்டும் கிடையாது. அது நம்முடைய மனதை தாழ்மை அது மட்டும் இல்லாம ஆன்மாவின் சுத்தம் இந்த ரெண்டையுமே பரிசோதிக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை நாளானது இருக்கும். விரதம் இருப்பதனால் நம்முடைய கர்ம தடைகள் முழுமையாக தீரும். பழைய பாவங்கள் அனைத்தும் கரையும். நம்முடைய பிரார்த்தனையானது சிவன் காதில் விரைவாக போய் சேர்ந்துவிடும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம விரதம் இருக்க வேண்டும். இதனால் சனி பகவான் நம்மை சோதிப்பதை இப்பொழுதே நிறுத்தி விடுவார். நிறுத்திவிட்டு ஆசீர்வதிக்க தொடங்குவார். அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகும். பணத்தினால் ஏற்பட்ட தடைகளானது உடையும். நமக்கு பிரச்சனை கொடுத்தவர்களை தானாகவே நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. இல்லைன்னா அவங்களே நம்மளிடம் மன்னிப்பு கேட்டு நம்மளுடன் சேர்ந்து அவங்களும் சுத்துவாங்க. அந்த அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். நாமும் நம்முடைய வீடும் ஆற்றலாக தெய்வீக ஆற்றலாக மாறுவதற்கான நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாளையிலிருந்து நீங்க எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நாளை விரதம் இருப்பது எப்படி? காலையில 4:30 மணியிலிருந்து 6 மணி பிரம்ம முகூர்த்த வேலையில் அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டும். எழுந்ததும் தரையில் கால் வைத்த உடனே ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை காலையில இருந்து நீங்க எழுந்த உடனேயிலிருந்து கூற ஆரம்பிக்கணும். அது எப்பொழுது எழுந்துக்கிறீங்களோ அந்த ஒரு நேரத்திலிருந்து கூறுவது மிகவும் நல்லது. அடுத்ததாக இது நம்முடைய கர்ம பந்தத்தை உடைக்கக்கூடிய ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஓம் நம சிவாய சிவனுடைய ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அடுத்து குளித்து முடித்ததும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். வெறும் நீருடன் மனதில் இருந்து சிவனை நீங்கள் நினைத்து இன்று நான் எடுக்கக்கூடிய விரதம் எல்லா துன்பங்களையும் நீக்கும் அப்படின்னு நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு டம்ளர்ல நீரை உங்களுடைய கையில் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த ஒரு வேண்டுதல்களை நீங்க வேண்டி விட்டு அதற்கப்புறம் ஒரு நீரை பறந்துங்க. அதுக்கப்புறம் காலை உணர்வை நீங்க தவிர்க்க வேண்டும். இந்த பிரதோஷ நேரத்துல காலை உணவு நமக்கு இருக்கக்கூடாது. தண்ணீர் மட்டும் குடித்துக் கொள்ளலாம். சிறிதளவுக்கு பழங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். முழு நோன்பும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை அதற்கு சரியில்லை, என் உடல்நிலைக்கு செட் ஆகாது அப்படின்னு கூறுகின்ற நபர்கள் காலை உணவை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பழங்கள் தண்ணீரை இந்த ஒரு நாள்ல நீங்க குடித்துக் கொண்டு வரலாம். இதனால் எந்த விதமான தவறும் கிடையாது. மதியம் 12 மணி மௌனத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். குறைந்தது ஒரு 10 to 15 நிமிடம் அமைதியாக உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அமருங்கள். மனதில் சிவபெருமான் நீலகண்டனுடைய ரூபத்தை உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய மனக்குழப்பத்தை முழுமையாக உடைக்கும். எனவே மதியம் நேரத்துல ஒரு 12 மணி 1 மணி எப்பொழுது நீங்க ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த ஒரு நேரத்துல ஒரு 10 to 15 நிமிடம் தியானம் போல செய்து
சிவனை மனதார நினைத்து கொண்டு இந்த நீலகண்டனுடைய உருவத்தை உங்களுடைய மனதிற்குள் இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலையும் நீங்க இந்த ஒரு நாளில் செய்யுங்கள். அவ்வளவு நன்மைகள் நடக்கும். எனவே இதனையும் இந்த ஒரு நாளை மதியத்தில் இதனை செய்வதற்கு மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக மாலை நேரம் வரும். இதுதான் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம். மாலை 4:30 6 மணி பிரதோஷத்துக்கான ஒரு காலமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளைய சக்தி வாய்ந்த ஒரு நேரத்தை நம்முடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றலாம். அருகில சிவன் கோவில் இருக்குன்னு கூறுபவங்க சிவன் கோவிலுக்கு போய் கூட வழிபடலாம். அப்படி சிவன் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு கூறுகின்ற நபர்கள் உங்களுடைய வீட்டுல ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அது நெய் தீபமும் எண்ணெய் தீபமும் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தீபத்தை நீங்க ஏற்றிக் கொள்ளுங்கள். இல்லை நல்லெண்ணெய் தீபத்தை கூட நீங்க ஏற்றலாம். இது சிவனுக்கு மிகவும் ஒரு பிடித்த தீபம். நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். ஏற்றிவிட்டு தீபம் ஏற்றும் பொழுது சனி பகவானை எனது கர்மத்தை நீக்கி அருள் செய், என் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்று அப்படின்னு இதை மட்டும் அந்த ஒரு தீபத்தை ஏற்றி இது சிவன் கோவிலில் வைத்தோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் வைத்தோ இதனை மட்டும் நீங்க கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியானது நிச்சயமாக வைக்கப்படும். அவ்வளவு ஒரு சக்தியானது இந்த ஒரு செயலில் இருக்கு. இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க கேட்கக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இந்த ஒரு வார்த்தையை தீபத்தை ஏற்றிவிட்டு சனி பகவானுக்கு கூறிவிட்டு சிவபெருமானுக்கு நீங்க மாலை நேரத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். சிவன் பெருமானுக்குரிய ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் நீங்க கூறுங்க. அதற்கப்புறம் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் சனீஸ்வராய வித்மகை சூரிய புத்திராய தீமகை தன்னோ மந்த பிரசோதயார் எப்படிங்கிற அந்த மந்திரத்தை சனி பகவானுக்கு நீங்க 21 முறைகள் கூறுங்க. இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல விரதம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் தெரியுமா? நாளை நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பணத்தினால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், நீங்க கொடுத்த பணமானது உங்களுக்கு திரும்ப வராதது, கடன் கொடுத்தது துன்பம் அனுபவித்தது, இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு முடிவு தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா பணத்தினால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது நாளை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். அடுத்ததாக துரோகம் செய்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. நம்பிக்கை வைத்து ஏமாற்றியவர்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து தானாகவே விலகுவாங்க. செய்யும் முயற்சிகளுக்கு பலனானது கிடைக்கும். எத்தனை நாள் முயற்சி செய்து பயன் இல்லாமல் நீங்க இருந்திருக்கீங்களோ இனி உங்களுடைய வாழ்க்கையில இதற்கான பலனானது வர தொடங்கும். நீண்ட நாள் நீதிமன்ற பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சனி பகவானின் கர்ம நீதிபதி இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய உடலும் அது மட்டும் இல்லாம மனக்குழப்பங்களும் குறைய தொடங்கும். சனி தோஷமானது தனித்து உங்களுடைய வாழ்க்கையில அமைதியானது திரும்பும். விரதத்தின் போது தவிர்க்க வேண்டியவை கோபம், பொய்கள், அது மட்டும் இல்லாம அவசரமான முடிவுகள், இறைச்சி சாப்பிடுவது, மதுபானம், பிறரை பற்றி ஏதாவது தவறாக பேசுவது, இவை அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சனி பகவானின் ஆசீர்வாதம் பல மடங்கு உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சிவனின் பார்வை உங்கள் மீது பட வேண்டுமா? இதை மட்டும் நீங்க செய்யுங்க. மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி இது ஒரு புண்ணியமான ஒரு நேரம். இந்த ஒரு நேரத்துல சிவனின் உருவக படத்திற்கு முன்பு ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபம் ஏற்றிய பின்பு 3 முறை நீங்க சொல்ல வேண்டும். என் மீது சிவனின் கண் விழுக, என் வாழ்க்கை ஒளியாய் போகட்டும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை நீங்க 3 முறை ஒரு தீபத்தை ஏற்றி சிவனுடைய உருவகப்படத்திற்கு முன்பு சொல்லுங்கள். இந்த ஒரு நேரத்தில் சொல்லப்படக்கூடிய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரமானது புண்ணிய நேரம். இது சிவபெருமானின் காதில் நிச்சயமாக விழுகும். நாளை விரதம் உங்களுடைய விதியை நிச்சயமாக மாற்றும். நாளை பிப்ரவரி 14 சனி பிரதோஷம். இது உங்களுடைய வாழ்க்கையில பல வருடங்களாக இருந்து வந்த தடைகள், துன்பங்கள், கர்ம பந்தங்கள், பணத்தடைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இவை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய இந்த ஒரு விரதம் உங்களுடைய வாழ்க்கையோட திசையை மாற்றும். நாளைய விரதத்தை நீங்க தவற விடாம செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு புதிய ஒரு ஒளியை தரப்போகிற ஒரு நல்ல ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். எனவே தவறாம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கரன், காமாட்சி சங்கரன், மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.